வணக்கம். ஸ்லாங்கர் இன்று செய்திகள். பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் நாட்டு மக்களுக்கு பல இனிப்பான அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். மடானி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்று சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக சாதித்தது என்ன என்ற கேள்விக்கு இடமில்லாமல் மடானி ஆட்சியில் மக்கள் நலனுக்கு தலைவர்கள் உண்மையாக உழைத்ததால் கிடைத்த வெற்றி கனிகளை மக்களுக்கு பிரதமர் பகிர்ந்தளித்தார். இந்த அரசாங்கத்தின் ஆட்சி தவணையின் நடுப்பகுதியில் பொருளாதார சாதனைகளை காட்டும் வகையில் வரலாற்றில் மிக உயர்ந்த முதலீடுகளை, அதாவது 384 பில்லியன் ரிங்கெட் பெறப்பட்டுள்ளது. ரிங்கெட்டின் மதிப்பு வலுவானது. இது ஆசியாவின் முதல் 5 இடங்களில் ஒன்றாகும். GLC-க்கான குறைந்தபட்ச ஊதியம் 1700 ரிங்கெட்டாகவும் வாழ்க்கை ஊதியம் 3000 ரிங்கெட்டாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பற்றாக்குறையை நிரப்ப 4352 புதிய மருத்துவர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள் தீவிர வறுமை ஒழிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18 வயதுக்கு மேல் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் 100 ரிங்கெட் வாழ்க்கை உதவி வழங்கப்படும். எரிபொருள் பெட்ரோல் ரோன் 95 விலை லிட்டருக்கு 1.99 ரிங்கெட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. இது மலேசியர்களுக்கு மட்டுமே. முந்தைய அரசாங்கங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் படி இவ்வாண்டு இறுதியில் டோல் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அது அதிகரிக்கப்படாது. அரசாங்கம் 500 மில்லியன் ரிங்கெட் செலவை ஏற்கும். ஜூலை 2025 முதல் மின்சார கட்டணங்கள் குறையும். இலக்கு மானியங்கள், எண்ணெய் மானிய சீர்திருத்தங்கள் மற்றும் SDR உதவி திட்டம் ஆகியவை 15 பில்லியன் ரிங்கெட்டை எட்டியது. இந்த நன்மைகள் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு மீடியா ஸ்லாங்கோரை நாடவும். ஸ்லாங்கோர் மாநிலத்தில் உள்ள இந்திய சமுதாயத்தின் நிலவும் வறுமையை ஒழிக்க மாநில அரசின் அணுகுமுறை குறித்து விளக்கிய ஸ்லாங்கோர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் சமூக பொருளாதார மேம்பாடு, சமூக நலன், தொழிலாளர் ஆற்றல் விவகார குழு தலைவருமான வி பப்பாராயுடு குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை மாநில அரசு கொண்டுள்ளதாக விளக்கினார். ஆனால் இவை வெற்றியடைய சமூகம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் அதிகபட்ச ஒத்துழைப்பு மிக அவசியம் என்றார். அரசு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. ஆனால் அதை பயன்படுத்தி முன்னேற வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்கள் முந்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்காது, மற்றவர்களும் சரியான சந்தர்ப்பத்திற்கு காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றார் அவர். நீண்ட கால யுக்திகளாக பள்ளிகள் மற்றும் கல்வி மேம்பாடுகளை குறிப்பிடலாம். ஸ்லாங்கோர் மாநிலத்தில் உள்ள 99 தமிழ் பள்ளிகளுக்கும் 50 லட்சம் ஆண்டு மானியம் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் முன்னேற்றத்தில் கல்வியில் கூடியபட்ச சாதனையை இந்திய மாணவர்களிடமிருந்து பெற சமுதாயத்திடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் அதிகமான ஒத்துழைப்பை அரசு எதிர்பார்க்கிறது. அதேபோன்று உயர்கல்வி நுழைவு கட்டணம், கல்வி கட்டணம், பேருந்து கட்டண உதவி, இலவச டியூஷன் கற்றல் உதவி வழங்குவதுடன் சிறந்த தொழில் விருப்ப தேர்வுகளுக்கான வாய்ப்பு வேலைவாய்ப்பு சந்தையின் வழி வழங்கப்படுகிறது. அதனுடன் திறமையான பணியாளர்களை உருவாக்குவதற்கும் உள்ளூர் இளைஞர்களின் சந்தைப்படுத்துதலை அதிகரிப்பதற்கும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றார் அவர். ஆனால் நமது இளைஞர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவினர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பயனடைய அக்கறை மற்றும் ஈடுபாடுகள் கொண்டிருந்தால் மட்டுமே இத்திட்டம் வெற்றி பெறும் என்று பாப்பராயுடு குறிப்பிட்டார். டிவேட் எனும் தொழிற்பயிற்சி திட்டம் குறிப்பிட்ட துறையில் தங்கள் படிப்பை தொடர விரும்பும் B40 மற்றும் M40 குழுக்களை சேர்ந்தவர்களின் நிதி சுமையை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அவர்கள் பகுதி நேரமாகவும் தங்கள் கல்வியை தொடர இந்த தளங்கள் மூலம் நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் இந்த மாநிலத்தின் விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பல குறுகிய கால கல்விகளும் பிரத்யேகமாக மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நமது இளைஞர்கள் மற்றும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்கள் வழங்கப்படும் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள முன் வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் நல்ல எதிர்காலத்தையும் அதிக வருமானத்தையும் வழங்கும் படிப்புகளை தேர்ந்தெடுத்து தொழில்நுட்ப கல்விகளை பெற மாணவர்கள் மட்டுமின்றி வேலை செய்யும் நமது இளைஞர்களும் டிவேட் கல்வி வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். தற்பொழுது கோழி முட்டைகளின் விநியோகம் நிலையாகவும் விலைகள் நியாயமானதாகவும் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் மாட் சாபு முகமது கூறினார். ஜூலை மாதத்தில் மட்டும் முட்டை உற்பத்தி 1.75 பில்லியன் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உள்நாட்டு தேவைக்கு 1.06 பில்லியன்கள் மட்டுமே தேவைப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நாடு இப்பொழுது 0.69 பில்லியன்கள் உமரி முட்டைகளை ஏற்றுமதி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன் நாட்டிற்கு முட்டைகள் மட்டுமின்றி கோழி மற்றும் அரிசிக்கு கூட பஞ்சத்தை ஏற்படுத்தி விலை உயர்வுக்கு வழிவகுத்தவர்களிடம் நாட்டை மீண்டும் ஒப்படைக்க அல்லது நாட்டின் அசாதாரண நிலையை ஏற்படுத்த துடிக்கும் ஒரு குழுவின் விவேகமற்ற செயலை நாட்டு மக்களை கண்டிக்க வேண்டும் என அரசியல் ஆய்வாளர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.
இவ்வாண்டு ஜூன் மாதம் 134.5 குறியீட்டு புள்ளியுடன் 1.1 விழுக்காடு பணவீக்கத்தை மலேசியா பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட 2.0 விழுக்காட்டை காட்டிலும் இது குறைவு என்று மலேசிய புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது. ஜூலை 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட OPR எனப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் 25 அடிப்படை புள்ளிகளை குறைத்து 2.75 விழுக்காடாக நிர்ணயிக்க பேங்க் நெகாரா மலேசியா முடிவு செய்துள்ளது. அவை அனைத்தும் இன்றைய அரசின் பொருளாதார சாதனைகளாகும் என்று மீடியா ஸ்லாங்கோர் கருதுகின்றது.